பாருங்க மெயினா நாங்க இந்த கடலை பருப்பை வடிவா கழுவி ஊற விட்டு இப்ப நாங்க தண்ணி எல்லாம் எடுத்துங்க தண்ணி நீக்கி எல்லாம் எடுத்து அப்படி சீனியையும் தேவையான அளவு சேர்ப்போமா சின்ன நீங்க அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எங்க நிக்கிறவன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட வீட்டுதான் நாங்க நிக்கிறவனே. உடம்போ இல்லையோ? உடம்போ இல்ல, மழைதானே. மழைதானே. 2-3 நாளா பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு அளவான மழையாத்தான் இருக்கேன். ஆனா இங்கால பாத்தீங்கன்னா பெருசான மழை இல்ல. ஆனா வேற மாவட்டங்கள்ல வந்து சரியான மழை கூட. இங்க பாக்கிலும் வேற இடங்கள்ல சரியான மழை. எனக்கா 18ஆம் தேதி மட்டும் மழை இருக்கா? 18ஆம் தேதி மட்டுமா? ஆனா உண்மையாவே இந்த மழையை விட வெயில் தாங்கலாம். நீங்கள் வெயில் வந்தா சொல்லுங்க வெயில் தாங்கலாண்டு, இப்ப சொல்றீங்க மழைய தாங்கலாம். மழைய தாங்கல வெயில தாங்கலாம்னு சொல்றீங்க. இல்ல உண்மையா வெயில் ஓகேன்னு சொன்னா இந்த உடுப்போட எல்லாம் துவைச்சு போற உடுப்போல காய விஷயத்துல மற்ற வேல் வேற பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு வந்து யூனிஃபார்ம் எல்லாம் துவைக்கிற வந்து அவ்வளவு நாளா இருக்குது காயறதுக்கு. அப்ப அந்த அதை பார்க்கல ஒரு சிரமமா இருக்குது. மழை பெய்யறதால கொண்டு விடுறது கஷ்டமா இருக்கு. எங்களோட ரோடும் பிரச்சனை சரியான சார். ஒரு சைக்கிள் எல்லாம் போய்கள் எல்லாம் பழக்கி கிழக்கித்தான் போறது பயங்கர கஷ்டமா தான் உண்மைதான். சரி, என்ன செய்யறது? நாங்களும் இன்றைக்கு வெளியில வைக்கல தானே இன்றைக்கு வந்து மழையா நாங்களும் உள்ளுக்குதான் வந்து வீடியோ செய்யறோம். சரி, அப்ப அப்படியே பாத்தீங்கன்னா வீடியோக்கு என்ன செய்ய போறோம்? இன்றைக்கு நாங்கள் வீடியோக்கு கடலைமா செய்ய போறோம். கடலைமா என்ன? கடலைமான்னு சொல்லி சொன்னா நல்ல டேஸ்டியா இருக்குமே. ஓ, கடலை மாவுக்கு நாங்க வித்தியாசமானதுகள் எல்லாம் சேர்த்திருக்கோம், சத்தான அதுகள் எல்லாம். சரி, அப்ப நான் கடலை மாதான் இன்றைக்கு செய்து காட்ட போறோம். சரி, அப்படி எங்களோட வீடியோக்கு போறதுக்கு முதல் எங்களோட வீடியோவை பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது நீங்க எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்ப போவோம் வீடியோக்குள்ள. சரி, அப்ப நீங்க என்னென்ன தேவையான பொருட்கள்ன்ற சொல்லுங்க. சரி, நீங்க அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க பாருங்க மெயினா நாங்க இந்த கடலை பருப்பை வடிவா கழுவி ஊற விட்டு இப்ப நாங்க தண்ணி எல்லாம் எடுத்துங்க தண்ணி நீக்கி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். இங்க பாருங்க கடலை பருப்பு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏலக்காய் பாருங்க, ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கச்சான் முத்து. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சீனி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய். யோசிப்பீங்க என்னடாப்ப எல்லாம் சரிங்க. அப்ப நாங்க செய்ய எப்படி செய்யறன்றத அதோட கடலை நான் 100 உடைக்க கொஞ்சம் மேல இருந்தது. 100 உடைக்க இப்ப கணக்கா வந்துட்டு பொலிவா இருக்குது. பொலிவா இருக்கு, நல்ல பொலிவா கிடக்கு. வேண்டைக்கு கடையில இருந்து வேண்டைக்கு கொஞ்சமா தான் இருந்தது பைக்க பாத்துறேன். உண்மைதானே. 100 நல்ல கணக்கா வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு வந்துட்டு போறா. ஆனா வேண்டது 4 கிலோ. ஆனா வாங்கினது 4 கிலோ. அப்ப ஊரேக்காது பெருசா பெருசா வரும். சரி, அப்ப நாங்க அடுத்த இடம் பாப்போம். சரி, நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா இப்ப நாங்க சட்டியை வச்சிருக்கிறோம். அடுப்பை ஒன் பண்ணுவோம். என்ன ஒன் பண்ணி சட்டியை காய விடுவோம். சொன்னா அந்த கச்சான் முட்டை வறுத்து எடுக்க போறோம். கச்சான் முட்டை கச்சான் முட்டை வறுக்க போறோமா? கச்சான் நல்லா வறுபடணும்னாக்கா நாங்க கச்சான் வறுபட விட்டு பாப்போம். அப்படியே பாத்தீங்க சொன்னா கச்சானும் நல்ல வடிவா வறுபட்டுட்டு அப்ப நாங்க அந்த கச்சானை எடுப்போமா? நல்லா வறுபட்டாச்சுன்னா அப்படியே நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஏலக்காய் வறுப்போமா?
இலக்கணம் பறக்க ஏலக்காய் அந்த கச்சான் ஏலக்காய் நல்லா வறுத்தாதான் நல்ல வாசமா இருக்குமே. இந்த மாவுல ஒரு வாசம் வருமா? ஏலக்காய் ஏலக்காய் வாசனை இருக்கும். மற்ற கச்சான் வாசம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடைக்க நல்ல ஒரு சுவையா இருக்கும். நாங்களும் ஏலக்காய் வறுத்து எடுக்க பார்ப்போமா? சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா ஏலக்காயும் நல்ல வடிவா வறுத்தாச்சுதான். நாங்க அதையும் எடுப்போம். ஏலக்காய் பெருசா வந்துட்டு வறுக்கவோ? சரியா. சரி, அப்படியே நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா கச்சான் முத்து வறுத்து எடுத்துட்டோம். அங்கால ஏலக்காய் வறுத்து எடுத்துட்டோம். இப்ப அடுப்பு ஆன் பண்ணி நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த கடலைய பொரிக்க போறோம். பொரிக்க போறீங்களா? பொரிக்கிறோம்டா என்னதானே வேணும்? தண்ணி மாதிரி விட்டு கொடுத்து கொள்ளலாம். அக்கா காடுதா போத்துல சின்ன நாக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு மழை காணுமோ? மழை நிலமா வெயில் நிலமா? மழையாண்டு இல்ல. இப்ப என்னன்னா வெயில் கொஞ்ச நேரம் சொன்னா கடவுள் இருக்கும். அப்ப அதுக்காக இப்ப மழை வந்தது இப்படி திடீர்னு நிக்கவும் கூடாது. வெயிலாதான் அந்த வெக்கி அடங்கும். நிப்ப மட்டும் வெக்க இல்லையா? கொண்டாட இருக்குது. அதுதான் மழை கிளைமேட் அப்படியே இருக்குதானே. என்ன பேர் வேணும்? அதை விட இந்த கங்கா இனிப்பு சாமான இனிப்பு தான். தெரிக்காதா போட? இல்ல இல்ல தெரிக்காது, நீங்க பயப்படாதீங்க. அக்கா கடலைய போடுறேன். கடலை பருப்பேன் போட்டு அதை இனிப்பண்ணும் வேறங்க நீங்க அதை செய்ய நிமிஷம் வைக்கிறா. அடுத்த கட்ட பொரிக்க விடுவோம். மென்ஷன் எல்லாம் பொரிச்சு இல்லாலும் என்ன விட்டாலும் பயம். இப்ப மழை குணமா கிடக்கு, மப்பா கிடக்கு, தண்ணி மாதிரி கிடக்கு. தண்ணி மாதிரி கிடக்கு. உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பயத்திலாமே இருக்கு. நீங்க வெள்ளையா வந்துட்டீங்கல்ல. அவருக்கு அந்த பிடிக்காது. அது பிடிக்காது. கண்டுபிடிச்சிட்டு வெயிலுக்காதான் கலந்துருக்குறீங்க. 4 3 நாள் மழை அப்படியா? வேலையில நல்ல ஒரு துரிதமா நடந்தோடு இருக்கேன். வேலை நடக்கிறபடியா சிலர்லயே பார்த்தா கடும் வேலையா இருக்கும். ஓட்டு வண்டி அடைஞ்சு போட்ட பகுதி ஏறி போச்சு. அது மேல் ஓட்டு அடைக்க சொல்லி கேட்க கீழே இருந்து முட்டு கொடுத்தாதான் அடைக்கலாம். அங்க எனக்கு அதை வந்து சரி போகும். எனக்கு அந்த ஆர்வத்தில் ஏறி நான் அடைச்ச உயர உணியும் வைக்க கொஞ்சம் வெட்ட மாட்டேன். அப்படியே அடைச்சு போட்டு வாங்கி நம்பியாக்க வந்து சொல்றேன். அப்படி செய்யணும்னு செய்ய வேண்டியது. அவ்வளவு இருந்து விலையை அடிச்சா முட்டை கொடுத்து செய்வோம். அப்படின்னு எல்லாம் ஒரு சாட்டு தானே.
அவையிலே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஓ இப்ப அநேகமா அவங்க ஹோட்டல் எல்லாம் உழைக்கிறேன் நான் தான். வேலை தெரியாதாக்கல பேக்காட்டலாம், தெரிஞ்சாக்கல பேக்காட்டேன். அது சரியா பிடிச்சிட்டா என்ன என்ன வேலை? நான் அந்த நேரம் இப்பவும் வேலை அதுதான் இப்பவும் வேலைதான். நம்ம கடலை பருப்பு நல்லா பொரியட்டுமே எடுக்க பாப்போம். அப்படியே பாத்தீங்கன்னா கடலை பருப்பு பொரிஞ்சிட்டு தானே நான் அதை எடுக்கிறேன்னா பதமா வந்துருக்கு தானே. காணும் போடுறாங்க நம்பிதாங்க ஆனா பேச நடுக்கையில தெரியுமா அப்படியே அப்படியே அப்படி பார்த்தா என்ன கணக்கு விடலாம் என்ன இழுக்காதான். எனக்கு என்னன்னா திடீரென்று வந்ததாலும் என்ன செய்ய போறீங்கன்னு செய்யலாம் பார்க்கணும் செய்யலாம் பார்க்க போகணும். ஆனா இனிப்பு தான் அடுத்ததையும் போடணுமாக்கா. ஆனா எண்ணெய பார்த்தா தண்ணிய கலக்குற மாதிரி கிடக்கேனா அந்த எண்ணெய இப்ப அரிசி எனக்குதான் செய்வேன். ஓ அக்கா கொஞ்சம் செய்ய மாட்டேன். சிரமம் இல்லை பார்த்துட்டு இருக்கேன். அங்க எவ்வளவு ஓடி நிக்கிறேன். அத மினி பிச்சாப்பாடு இப்ப நாங்க சொல்றோம் மினி சாப்பாடு. இப்ப விரும்பி சாப்பிடுறது நாங்க சாப்பிடுறோம். அதுதான் கல்வியானது இல்ல. அப்ப நீங்க கச்சான் போது நிக்கிறீங்களோ? ஓ எல்லாம் நீக்கியாச்சு. அப்ப இந்த கடலையும் பொரியட்டும், பொரிய விட்டு பாப்போமே அடுத்த கட்டம் என்ன செய்யறத. சரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடலை பருப்பு பொரிச்சு எடுத்தாச்சு, பொரிஞ்சிட்டு நல்ல வடிவா. அப்ப நாங்க இதையும் எடுப்போமா. அது கொஞ்சம் நல்ல பொன் கலரா போச்சு, இது கொஞ்சம் லைட்டா போச்சு கிடக்கு. அதோட மிஸ் பண்ணா நல்லா இருக்குமே. கலர் தெரியாது சேர்பற்ற மொண்டை. அதோட இன்னும் விளையாட்டு கிடக்கல. அதுதான் கச்சான் சீனி கிடக்கங்கால. சீனி அரைக்கணும் இனிமே தூளா. விஷயம் அங்கதானே அக்கா சீனியும் போடுவாங்க. சரி அப்ப அப்படியே இதெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இனி நாங்க அடுத்த கட்டம் என்ன செய்யறோன்றத பாப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பொரிச்சு வச்ச கடலை என்ன செய்யணும், மிக்சியில போட்டு அரைச்சு இங்க பாருங்க மாவா எடுத்து வச்சிருக்கிறோம். உங்களுக்கு வாசம் வர இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா ஏலக்காயும் பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறேன். இங்கால பாத்தீங்கன்னா கச்சான் முத்தையும் அதையும் பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறோம். கச்சானையும் அடிச்சாச்சோ. இங்கால பாத்தீங்கன்னா சீனியையும் பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா முதலாவது இந்த கச்சான் இப்படி சேர்ப்போம். இதுக்கு நானும் கச்சான் கடிபடுமாக்க மாட்டேன். அப்படியே நாங்க இந்த ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கொள்வோம். அப்படி நாங்க இறச்சி வச்ச சீனியையும் தேவையான அளவு சேர்ப்போமா. குளுக்கோஸ் மாதிரி கிடக்கு. குளுக்கோஸ் மாத்திரமல்ல ஆளையும் பார்த்து சமையல்காரர்கள் நிக்கிற மாதிரி தான் ஏப்ரன் போட்டுக்கொண்டே.
இந்த பாருங்க எல்லாமே நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணணுமே பண்ணப்படுதோ. அந்த ஜீனியை வச்சா இப்ப ரெட்டெல்லாம் சாப்பிட்டு இனிப்பு கொஞ்சம் மட்டா கிடக்கா கொஞ்சம் கிளக்கி போட்டு சாப்பிடலாம். ஆனா உண்மையாவே இந்த ஏலக்காலம் போட நல்ல ஒரு வாசமா இருக்குமா? சிலரிங்க முழுசா பருப்போட கொடுத்தா என்ன செய்யுங்க கடிக்கலாம் சொல்லுவீங்க. அதோட அது ஒரு சுவை குறைவா இருக்கும். இதோட நல்ல ஒரு இனிப்பு சுவையா இருக்கும் எல்லாம். அதுக்காகத்தான் உங்களுக்கு நான் மாவாக்கி அதுவும் கச்சான் முத்தெல்லாம் பருத்து கச்சான் இதெல்லாம் போட நல்லா இன்னும் ஒரு வாசமா இருக்கும். இதுதான் எங்களுடைய கடலை மா. இப்படியே நாங்க என்ன செய்யணும் ஒரு ஒரு பிடிக்கா பிடிச்சு சாப்பிட வேண்டிய ரொட்டி. பாப்போம் உருண்டைய பிடிப்போம். போட்டு காட்டி இருப்போம். அப்ப நீங்க சாப்பிட்டு பாருங்க. சின்ன தெரியல நீங்க ஓடர் எடுத்து இதையும் சாப்பிட்டா என்ன மாதிரி அது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும். உண்மையா இல்லதான் கிடக்கு. உண்மையாவா? உண்மையாதான் நல்லா டேஸ்டா இருக்கு. கச்சானம் போட்டபடியா ஜோவேல கொஞ்சம் மட்டன் நினைக்கிறேன் இனிப்பு. காணாதுதான் இனிப்பு கொஞ்சம் சேர்ப்போமே. இனிப்பு கொஞ்சம் போடுவோம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இனிப்பு காணாதுதான் இனிப்பு காணாதானே போடுவோம். அதுதான் நாங்களும் பிடிச்சி பார்த்தது பார்த்தோம். சரி அப்ப உங்களோட விருப்பத்துக்கா நான் திருப்பியும் போட்டு நல்லா சேர்க்கிறேன்னா அக்காவுக்கு இனிப்பு பிடிக்காதுன்ற எங்களோட விருப்பத்துக்காக போடுறா. ஓ நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்கள் கடையில ஒரு பேக்கெட்டா பிள்ளைங்களோட சாப்பிட நல்லா இருக்கும். கடையில ஒரு இவ்வளவு உருண்டை பண்றதுக்கு நாங்க இப்படி செய்ய சாப்பிடுறது. கடையில அந்த உருண்டை நினைக்கிறேன் 60 ரூபா உருண்டாக்கு. அப்ப பாத்தீங்களா நான் பாத்தீங்கன்னா ஒரு கலராவும் இருக்குதுங்க. வாய்க்கு நல்லதான் மாவும் இருக்கும். உண்மையாவே டேஸ்டா இருக்கு. ஓ சத்து ஐக்கனே சத்து காணாம தானே இருக்கிறீங்க. குளுக்கோஸ் இருக்கிறோம். ரொசானியா பொறுத்தவரை கடலை பருப்பு சாப்பிடாது இல்ல. மிக்சருக்கு வர கடலையே அந்த பருப்பையும் எடுத்து வழியில வைக்கும். ரொசானி சாப்பிடாது. இப்படி செய்யறது சாப்பிடுவீங்க இல்ல? சாப்பிடுறேன் தானே. அதான் கேட்டு நீங்க சின்ன தெரிய சொல்லி சின்னாக்களும் குடுக்கலாம் என்ன. ஓ சின்னாக்கள் விரும்பி சாப்பிட எங்களோட சின்னாக்கள் இல்லாமப்பா பேசுவான் சாப்பிடுறது. சரி அப்ப எங்களுடைய மாவும் ரெடி ரெடி ஆயிட்டுது. சரி ஒரு சுகமான வழிதானே. செய்யலாம் உடனடியாவே. டைம் எடுக்கல தானே. என்ன செய்யறோம்னு சொன்னா முதல்ல வேண்டி ஊற போடணும். ஊற விடும் அதான் மெயின். செய்யலாம். ஊற விட ஒரு 10 மணி 10 மணிக்கு ஊற விடுறாங்க. ஒரு 4 மணி நேரம் வேணும் குறைஞ்சதோ. அந்த ஏலக்காய் பவுடர் வாசங்கள் எல்லாம் நல்ல ஒரு நல்லா இருக்கு. உண்மையிலே 10 மணிக்கு ஊற விட நாங்களும் செய்யக்குள்ள சரியா சரியா ஊறி எல்லாம் சரியா
நீங்களும் இந்த மாதிரி பார்த்து ஆரோக்கியமான சாப்பாடு எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். செய்து கொடுக்கலாம். சாப்பிட்டு பிள்ளைகள் நாங்களும் இப்படி இருக்கோம் நம்ம இறங்காதான். சரி சரி, அப்ப நாங்களும் வீடியோ முடிப்போம். சரி, அப்ப எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.